மகர ராசி வக்ர சனி என்னென்னலாம் அதிசயம் பண்ண போதா இல்ல சோதனை நடத்த போதா சொல்லுங்க சார். சுத்தி இருப்பவர்கள் தான் பிரச்சனை பண்ணுவார்கள் என்பதுதான் இந்த மகர ராசிக்கு நாம் சொல்லுவோம். கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை. சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம் சார். தன் தாய் தந்தை போய் வணங்கினா பசங்களுக்கு லைஃப் மாறுமான்னு கேட்டீங்கன்னா ஐயப்பன் கிட்ட முறையிட்ட மாறும் சார். மகர ராசி தயவு செய்து புதிய சிந்தனை, புதிய முயற்சி, புதிய நபர்கள் கூட சில விஷயங்களை கலந்துரையாடல் செய்வது, ஆண் பெண் விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், குடும்ப வாழ்க்கை, அந்தரங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. கண்ணிலே புதன் இருந்தால் நின்ற பெருமாளை தரிசனம், கண்ணிலே செவ்வாய் இருந்தால் சுகமே சொல்லுங்க சார். சுகமே சொல்லுங்க சார். சார் மகரத்துக்கு வந்துட்டோம் சார். 10 மணி மகரத்துக்குள்ள என்ட்ரி. ஒரு படம் பார்க்குற டைமே முடிஞ்சு. ஆமா, 2 படம் பார்த்துருக்கலாம் சார் இந்த டயத்துல. மகர ராசி வக்ர சனி என்னென்னலாம் அதிசயம் பண்ண போதா இல்ல சோதனை நடத்த போதா சொல்லுங்க சார். லக்னாதிபதி வக்ரம். லக்னாதிபதி 3ஆம் இடத்துல வக்ரமாயி 2ஆம் இடத்தை பாக்குறாரு. வக்ரமான சனி லக்னத்தையும் பாக்குறாரு. இந்த ஒரு சின்ன ஒரு கேப்ல சார் இயற்கை நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, சொந்த காசுல சூனியம் வச்சுக்காதீங்க, கூட இருக்கிறவனா தான் நம்மளுக்கு ஆப்பு அப்படின்னு ஒரு இயற்கை ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போயிடுச்சு. கொடுத்துட்டு அது மாட்ட போயிடுச்சு. நம்மளுக்கு வெளியே இருந்து யாரும் பிரச்சனை பண்ண மாட்டான், நம்ம கூட இருக்கிறவன் பிரச்சனை பண்ணுவான் இயற்கை ஒரு விஷயத்த சொல்லுது. அதான் இயற்கை இப்ப சொல்லிச்சு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆமா, அதான் நாளைக்கு பார்க்கலாமா சொல்லுச்சு இயற்கை தான் சொல்லுச்சு. அப்போ இந்த மகர லக்னக்காரர்கள் லக்னாதிபதியே வக்ரமானதுனால சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம். புதிய நண்பர்கள், புதிய உறவுகள், ஷார்ட் ஃப்ரீட்ல யாருக்கிட்ட பழகினீங்களோ அவங்க கிட்ட ஃபேமிலி விஷயத்த சீக்கிரட்டா உடைக்காது. சூப்பர் சார். மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். குடும்பத்துல குழப்பம் பண்ணுவாங்க. நம்ம எங்க வீட்டுக்கார் வந்து ரொம்ப குடிக்கிறாரு, என்ன சொன்னாலும் கேட்கல அப்படின்னு ஒரு ஷார்ட் ஆகும். இந்த 138 நாள் கூட 138 நாளுக்குள்ள என்ன நடக்குன்னா, யார் அவன் உனக்கு அட்வைஸ் பண்றவன் அப்படி போய் பிரச்சனை வந்து உண்மையில பார்க்க போனா அவர் ஒரு நண்பரா இருந்திருப்பாரு. தேவையில்லாத குட்டையை குழப்பி எல்லாம் சொதப்பி 3 பேர் 3 விதத்துல போய் பிரிஞ்சு நிற்பாங்க. இதேதான் ஆணுக்கும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இதேதான். ஒரு ஆண் வந்து தேவையில்லாம மனைவி பத்தி ஒருத்தவங்க கிட்ட குறை சொல்லி பேசினீங்கன்னா மனைவி தேவையில்லாத உங்களை கொஸ்டின் ரைஸ் பண்ணி அவங்களை கொஸ்டின் ரைஸ் பண்ணி சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்ளாதீர்கள். அருமை சார், அருமை. இம்மி அளவு கேப்ல இயற்கை ஒரு விஷயத்த சொல்லிச்சு. அதுதான் ஒரு அதிசயம் நம்மளுக்கு. அதான் உண்மை. இடையிருந்து பாக்குறவங்க நம்மளுக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க, சுத்தி இருப்பவர்கள் தான் பிரச்சனை பண்ணுவார்கள் என்பதுதான் இந்த மகர ராசிக்கு நாம் சொல்லுவோம். கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை. கூட இருக்கிறவங்க எப்படி பிரச்சனை பண்ணுவாங்க? அப்ப நீயே வக்ரமாயிடுற. அப்ப முடிவே நீ தான் தப்பா எடுக்கிற. நீயே வக்ரம், நீ இயல்பா இல்ல, நீ வக்ரம் ஆயிட்ட. யார் சொன்னாலும் கேட்க போறது இல்லை. வக்ர கிரகம், அதுவும் லக்னாதிபதி வக்ரம், யார் சொன்னாலும் கேட்க போறது இல்லை. நீங்க வச்சதுதான் சட்டம், உனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ பண்றதுதான் கரெக்ட்னு பண்ண போற. அது 2ஆம் இடத்தையும் பாக்குது, 3ஆம் இடத்தையும் பாக்குது, லக்னத்தையும் பார்த்துருக்கு. லக்னத்தையும் பாக்குது சார். அங்க இருந்து ரிவர்ஸ் பார்ல 3ஆம் பாரு லக்னத்தை பாக்குது, 12ஆம் இடத்துல ஆதிக்கம் கும்பத்தையும் பாக்குது. 10ஆம் பாரு 6ஆம் இடத்தை பார்த்து போகுது, மிதுனத்தை. இப்பதான் மகரத்தை விட்டு சனி போச்சுன்னு கொண்டாடத்துல இருக்காங்க. இப்பதான் இந்த 138 நாள் ரிவர்ஸ் வர்றாரு. வந்து சொந்த காசுல சூனியம் வைத்துக் கொள்ளாதே. முதலில் உன் கூட இருக்கிறவங்க கிட்ட உஷாராரு. தேவையில்லாத விஷயத்த பேசி சீக்கிரட்டை சொல்றேன், குடும்ப விஷயத்த சொல்றேன், பினான்ஸ் ஸ்டேட்டஸை சொல்றேன், உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்றேன்னு சொல்லி பேரை கெடுத்துக்காத. ஆனா நீ கெடுத்துப்ப. நீ அவங்கிட்ட எல்லா உண்மையும் வளர்றிய, அவன் தான் உனக்கு வைக்க போறான் பெரிய ஆப். தெரியாதவன் உனக்கு வைக்க மாட்டான், தெரிஞ்சவன் தான் வைக்க போறான். உஷாரு உஷாரு உஷாரு. வடிவேல் ஒரு படத்துல பாடுவான் பாருங்க, உஷார் ஐயா உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு, பணப்பட்டி உஷாருன்னு. பார்த்திபன் அந்த படத்துல பஸ்ல கண்டக்டரா இருக்கும்போது அந்த பணப்பட்டி அடிக்கிறதுக்கு பாடுவான். அது மாதிரி ரொம்ப உஷாரா இருக்கக்கூடிய காலகட்டம் 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 சார். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சார். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த இயற்கை அதுக்கும் ஒரு ஆன்சர் கொடுத்துச்சு. பதிவு அப்படின்ற ஒரு வார்த்தையை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். பதிவு, பதிவு செய்வது, கருத்து எழுதுவது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றோம். அப்போ எழுதுவது அப்படின்னா அதுல புதனும் வந்துடும், குருவும் வந்துடும் சார். குரு வந்து 3-12 வர்றாரு. அப்போ குருவை விட்டுட்டு 9ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம் சார். புதனா 9ஆம் இடத்தை நாம் புதனாக எடுத்துக்கொள்கிறோம். மகரத்துக்கு 9ஆம் இடம் கன்னி. நான் ஏற்கனவே ஒரு கான்செப்ட் சொன்னேன், ரிஷபத்துல என்ன கிரகம் இருக்கோ கிரகத்தை அந்த கடவுளை பிடிச்சிக்கிங்க. இப்ப சொல்ற மகரத்துக்கு கன்னியில என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை பிடிச்சிங்க. 2 ராசிக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன். ஒண்ணு வந்து கன்னி ராசிக்கு ரிஷபத்துல என்ன கிரகம் இருக்கோ பிடிச்சிக்கிங்க. மகர ராசிக்கு கண்ணில என்ன கிரகம் இருக்கோ பிடிச்சிங்க.
கண்ணில சனி இருந்தால் காசிக்கு செல்லுங்க. கண்ணிலே புதன் இருந்தால் நின்ற பெருமாளை தரிசனம் செய்யுங்க. கண்ணிலே செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் முருகரை பிடித்துக் கொள்ளுங்கள். கண்ணிலே கேது விநாயகர் பிடிச்சிக்கிங்க. கண்ணில சூரியன் சிவனை பிடிச்சிங்க. சார் நம்ம அது உள்ள டெப்தா போகாம அந்த கிரகத்தோடைய கடவுளை மட்டும் பிடிச்சிக்க சொல்றோம். கண்ணில ராகு இருந்துச்சு, கண்ணில ராகு இருந்தா காளியை பிடிச்சிக்கிங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கிங்க. ஏன்னா சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாக்கியாதிபதி உங்களை காப்பாற்றுவார். வேற யாரும் காப்பாற்ற முடியாது சார். பாக்கியத்தை தருபவர், வாழ்க்கையில யோகத்தை தருபவர், உங்களுக்கு உயர்வை தருபவர், புகழ்ச்சியை தருபவர் 5க்கு 5 9 சார். தான் காப்பாற்ற முடியும், வேற யாரும் காப்பாற்ற முடியாது. யாருன்னே தெரியாது, இவர் மாட்டம் தூக்கி வீசிடுவாரு. கிரெடிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு கரெக்டா பில் டேட்டுக்கு போனே எடுக்க மாட்டான். இவங்க வீட்டுல கணவன் மனைவி பெரிய பிரச்சனை வரும். இதெல்லாம் மகரத்துக்கு நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை வக்ர சனி பாக்குறேன், குடும்பத்துல பிரச்சனை வரணும்ல, ஏதாவது வகையில வந்துரும்ல. லக்னாதிபதி வக்ரம்னா இவரே தான் போய் மாற்றாரு வலையில, இவரே தான் போய் தப்பு பண்றாரு. மகரத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், நீங்கள் உதவி என்று செய்பவர்கள் யாராக இருந்தாலும், இந்த 138 நாள்ல புதுசா யாருன்னா பழகினாலும் உங்களுடைய சீக்கிரட்டை சொல்லாம, உங்க லைஃப் உள்ள 3rd பர்சனை உள்ள கொண்டு வராம ஒரு சேஃப்டி கார்டு மாரி போட்டுவிட்டு நீங்க ஒன்று உங்க வேலை உண்டு. யாரா இருந்தாலும் ஹாய் பாய் வா போ பழகு. சில வண்டியில எழுதியிருப்பாங்க சார், வா போ பழகு வண்டி மட்டும் கேட்காது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி வா போ பழகு, உன்னுடைய பர்சனல் எனக்கு வேணா, என்னுடைய பர்சனல் உனக்கு வேணாம், அப்படியே முடிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா மகரம் சூப்பர் சார். நிச்சயம். ஆனா ராசியாதிபதி சிந்தனை மாறி மாறி பயங்கரமா இருக்கும் சார். இயற்கையாவே சனி போய் சந்திரனை பார்த்தாலே குழப்பவாதி. வக்ர சனி பாக்குது இல்ல, இது வக்ர சனி சந்திரனை பாக்குதுல்ல, இது வரைக்கும் நல்லா யோசிச்சவங்க இப்ப தப்பு தப்பா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தப்பு தான் அவங்களுக்கு கரெக்ட்னு தோணும் சார். டோட்டலா யாருமே யோசிக்க முடியாத தப்பான ஒரு டிசிஷனை யோசிப்பாங்க. ஆனா அது ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. நம்ம போய் அட்வைஸ் பண்ணா கூட சார் அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது, என் சுச்சுவேஷன் இதுதான் கரெக்ட் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. ஆனா 138 நாள் கழிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதுலதான் சார் அவங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, வழக்கமா சாப்பிட்டு இருக்க மருந்து மாத்திரை விட்டுட்டு வேற ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது, புது ட்ரீட்மெண்ட் போறது, இதுல போய் குணமாகுதுன்னு நினைக்கிறது. அந்த 130 நாள் குணமான மாதிரி தெரியும், ஆனா 130 நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சார். ஸ்டார்டிங்ல 10 நாள், 139வது நாள் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்படியே சைடு எஃபெக்ட் கொடுத்து படுக்க வச்சு. இயல்புக்கு மாறாமல் எதுவும் செய்யாதீங்க. இயற்கை உங்களை சரியா வழி நடத்தணும்னா நீங்க போற ஸ்கேல்ல அப்படியே போங்க, எதையும் மாறிடாதீங்க. மாத்தனீங்க தடத்தை மாத்தனீங்கன்னா போகக்கூடிய ஊரும் தப்பான ஊருக்கு போய் சேர்ந்துருவீங்க. போகக்கூடிய தடத்துல சிக்னல் கட்டாயி நிக்குதுன்னா அதே இடத்துல நில்லுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சிக்னல் போகணும் போயிடலாம். ஆனா நீங்க ட்ராக்கை மாத்தி சீக்கிரம் போயிடலாம் நினைச்சா தோத்துருவீங்க சார். மகர ராசி தயவு செய்து புதிய சிந்தனை, புதிய முயற்சி, புதிய நபர்கள் கூட சில விஷயங்களை கலந்துரையாடல் செய்வது, ஆண் பெண் விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், குடும்ப வாழ்க்கை, அந்தரங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. நிச்சயமா சார். அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரங்க சொன்னதுனால, சிக்னல் சொன்னதால ஒரு யோசனை வந்துச்சு. வண்டி ஓட்டுறப்பல இப்ப நிறைய திங்கிங் வரும், பயங்கரமா வரும் சார். அதனால கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டு இருந்தவங்க இப்ப நிறைய திங்கிங் வரும், அதனால வண்டி ஓட்டுறதுல கவனக்குறைவாயிப்போம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அந்த யோசிச்சுட்டே போய் இவங்க இடிச்சுட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போவாங்க. லக்னத்துல பாக்குறதுல மனத்து குழப்பத்தை கொடுத்துரும். அவங்க கிட்ட போய் சண்டைக்கு போயிட்டு அது ஒரு பிரச்சனையா வந்து நிக்கும். யாருன்னே தெரிய பெரிய ஆளா இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சண்டைக்கு போய் அது வந்து ஒரு ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய். ஏன்னா தன் 10ஆம் பார்வையா சனி என்ன பண்றாருன்னா மிதுனத்தை பாக்குறாரு ரிவர்ஸ்ல. அது மகரத்துக்கு 6ஆம் இடமா வந்துருது சார். தன் 7ஆம் பார்வையா பாக்குறாரு கன்னிய, அதுவும் காலபுருஷனுக்கு 6ஆம் இடமா வந்துருது. எப்படி பார்த்தாலும் லக்னத்தையும் பாக்குறாரு, 2ஆம் இடத்தையும் பாக்குறாரு, லக்னத்துக்கு 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு, காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அதனாலதான் கேட்டேன், இந்த நோய் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சுகர் டேப்லெட் சாப்பிட்டு இருப்பாங்க. இப்ப இதெல்லாம் தூக்கி போட்டு நான் சித்தாவுக்கு போறேன், ஆயுர்வேதாவுக்கு போயிருவாங்க. நோய் கரெக்ட் கிளப்பி விட்டுரும். எதிரி சும்மா போற இடத்துல சும்மா இருக்க கிளப்பி விட்டுரும். செட் ஆகாது சார். அதனால எவ்வளவு அமைதியா இருக்காங்களோ, எந்த ஒரு விஷயத்திலும் புதிய சேஞ்சஸ் கொண்டு வராம இருப்பது இவர்களுக்கு நல்லது. கொண்டு வந்தா சொதப்பி டோட்டலா சொதப்பி. அப்போ நம்மளை காப்பாற்றுபவர் யார் அப்படின்னா கண்ணில இருக்கக்கூடிய கிரகம் சார். கண்ணில இப்ப கிரகமே இல்ல எனக்கு. இப்ப நம்ம இன்னொன்னு கேட்டுறோம், அந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் சொன்னா சுக்கிரனை சொல்லல, உறவுகள் கரெக்டா எல்லாத்தையும் கேட்டீங்க, சுக்கிரனை விட்டேம்பாங்க. இப்ப கண்ணில சுக்கிரன் இருந்தா காஞ்சிபுரம் காமாட்சி ரைட், அவ்வளவுதான். இல்ல காஞ்சிபுரம் காமாட்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். இப்ப நான் கண்ணில கிரகம் இல்ல, கண்ணில கிரகம் சரி, கண்ணில கிரகம் இல்ல, நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சார். கண்ணில கிரகமே இல்லைன்னா நின்ற கோலத்தில் இருக்க பெருமாள் எடுத்துங்க, 100% வேலை செய்யும். இல்லைன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர், கற்பக விநாயகர் எடுத்துங்க, கண்டிப்பா வேலை செய்யும். அங்க போறவங்க சிவனை கும்பிட மாட்டாங்க சார், விநாயகர் மட்டும் கும்பிட்டு சார். அது கோவிலே சிவன் கோவில் சார். அதை நீங்க சொல்லிருங்க ஒரு வார்த்தை உறவுகளுக்கு. பிள்ளையார்பட்டியில இருக்கிறது சிவன் கோவில், சிவன் கோவில் உள்ள விநாயகர் இருக்கார். ஆமா,
இதான் உண்மை. அது விநாயகர் கோயிலா மாத்திட்டாங்க. இப்போ சிவன்னா சிவன் தான் பிரதானம். சிவன் கோயில் இருக்க விநாயகர் அங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு சார். நவகிரக கோயிலுமே சிவன் கோயில் தான். சோதாரண்யேஸ்வரரை தான் நம்ம புதன் கோயில்னு சொல்றோம். திருவெண்காடு, கீழ்பெரும்பள்ளம், திங்களூர் எல்லாமே சிவன் கோயில் சார். இங்க போரூர்ல ஒண்ணு சிவன் கோயில் இருக்கு. அவன் இங்க சென்னையிலயும் ஒரு நவகிரக கோயில்னு ஒண்ணு இருக்கு. எல்லாமே சிவன் கோயில். சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய நவகிரகம் ஹைலைட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிள்ளையார்பட்டியில சிவன் கோயில் உள்ள விநாயகர் இருக்காரு. அதான் உண்மை. பிள்ளையார்பட்டி போயிட்டு சிவனை பார்த்துட்டு வாங்க, விநாயகரை பார்த்துட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயம் உண்டு சார். அது 100% வேலை செய்யும் சார். இப்போ ஒரு கேள்வி, மாணவர்கள் இருப்பாங்க, அந்த ஏஜ் ஒரு டீனேஜ்ல மாணவர்கள், அவங்க இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. லக்னத்துல இருக்கிறதுனால லக்னத்தை பார்க்கணும்ல, கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. நிச்சயமா அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும்? சரி மேடம், இப்போ டீனேஜ் பையன் இருக்காப்ல, சிந்தனையை மாற்று சிந்தனையை உருவாகும். அதுதான் நான் கேட்டேன். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு இது வரைக்கும் ஒழுக்கமான பிள்ளை. ஏன்னா சனி சந்திரன் வந்தாலே சார், சனி சந்திரன், சனி ராகு, சந்திரன் சனி ராகு, இது எல்லாமே ட்ரிங்க் ஹேபிட், சூது விளையாட சொல்லுவோம். இது எல்லாமே கொடுக்கும் அந்த கிரகத்தோடைய இயற்கையான குணம். வேற எதுவுமே பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. அப்ப டீனேஜ் பையன், காலேஜ் பசங்க என்ன செய்வது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், இந்த டீனேஜ் பசங்க யாரா இருந்தாலும் சார், யாரா இருந்தாலும் இருக்கட்டும், மகர ராசியில பிறந்துட்டீங்க. உத்திராட, நீங்க இந்த கேள்வியை பிரித்து கேட்டதால் இப்படி சொல்றேன். உத்திராட நட்சத்திரத்துல மகர ராசி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு சார், சபரிமலை ஐயப்பனை பிடிச்சிங்க, கண்டிப்பா அது வேலை செய்யும். ஐயப்பன் கிட்ட போயிட்டு ஐயப்பன் சொல்ல, பாண்டியேச வம்சத்திலகம் கேரளே கேலி விக்கிரகம் ஆர்த்தத்தான பரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாமியகம். இந்த பாண்டிய நாட்டுக்கே மன்னன் சார். அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்ட ஒரு கடவுள், கலியுக கடவுள். கல்கி அவதாரமே வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. என் குருசாமி எல்லாம் சொல்லுவார், அவர் நிச்சயமா பாண்டியேச வம்ச திலகம், பாண்டிய குல மன்ன திலகம். அவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல அசால்ட்டா தட்டி விட்டு போயிடுவார் சார், அசால்ட்டா காப்பாத்தி விட்டு போயிடுவார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, உண்மை. யஷ தன்வந்திரி மாதா பிதா குருத்ரோபிஷத்தவங்க தம் சாஸ்தாரம் அகமந்தே மகா வைத்தியம் தயானிதம். அதுதான் சொல்றேன், மகா வைத்தியம் தயானிதம்னா மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் சார். அவர் காப்பாற்றுவார். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த ஐயப்பனை போய் பிடிச்சிக்கிங்க, கண்டிப்பா 100% மத்த மாதங்கமனம் காருண்யாமிருத பூரிதம் சர்வ விக்ன ஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாமி. சார் ஐயப்பனை பத்தி பேசணும், அப்படி பேசணும். ஏன்னா அந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு ஐயப்பனுக்கு தொடர்பு உண்டு சார். மகர ஜோதி எங்க தெரியுது? மகர ஜோதி தை மாசத்துல தெரியுது. தை மாசத்துல தான் ஜோதி தெரியும். இந்த ஜோதி தரிசனத்துக்காகவே நாங்கள் வருஷத்துல ஒரு நாள், அந்த நாள் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கு. அதனால அந்த மகர ஜோதி தெரிகின்ற அந்த ஐயப்பனை, அந்த மகர ராசியில பிறந்த யாராக இருந்தாலும் நீங்க பிடிச்சிக்கிங்க. சனிக்கிழமை தோறும் நீங்கள் சென்னையில இருந்தா மகாலிங்கபுரம், கே நகர், மடிப்பாக்கம், பட்டணம்பாக்கெல்லாம் போய் மிகப்பெரிய அளவுல நீங்க அந்த ஐயப்பனை பிடித்துக் கொள்வது உங்க மகர ராசி எல்லாருக்குமே சூப்பரான ஒரு வழிகாட்டியே அமையும் சார். முகலிவாக்கத்துல இருக்கு சார். முகலிவாக்கம் நான் போனது இல்லை, அதனால எனக்கு தெரியல. ஆனா முகலிவாக்கத்துக்குள்ள எங்க ஐயப்பங்கள் இருக்கோ தேடி நீங்க போங்க, அது உங்க மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். டீனேஜ் பசங்களா இருந்தா கூட சார், தன் தாய் தந்தை போய் வணங்கினா பசங்களுக்கு லைஃப் மாறுமான்னு கேட்டீங்கன்னா ஐயப்பன் கிட்ட முறையிட்ட மாறும் சார். ஐயப்பன் கிட்ட போயிட்டு ஒரு தாயோ தந்தையோ தன் பிள்ளைக்காக வேண்டாங்கன்னா அது அப்படியே நடக்கும். சூப்பர் சார், இது இன்னும் சூப்பர், 100% நடக்கும். அதனாலதான் மகர ராசிக்கு நீங்க போங்க, கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்ப பிள்ளைகளே போகலாம் கூட, அப்பா அம்மா போய் பிள்ளைகளுக்கு. ஆமா சார், நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், நோயாளிக்கு தான் ட்ரீட்மெண்ட், அப்பா அம்மா எல்லாம் போடாது, பசங்களான போகணும். ஆனா மகரத்துக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்றேன், ஐயப்பன் கிட்ட போய் பெற்றோர் நிக்க சொல்லுங்க, கண்டிப்பா காப்பாத்திடும். நிச்சயமா சார், நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். சுகமே சொல்றேன் சார். நன்றி சார்.